கல்வி செல்வத்தை இன்றைய தினம் கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி. காலத்தால் அளிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம். எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இழந்து விடுவோம். ஆனால் நம் உடலில் உயிர் ஒட்டி இருக்கின்ற வரை அளிக்க முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர் திரு RS பாரதி. கண்டிக்கத்தக்கது. அவர் அண்மை காலமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். வயது முதிர்வின் காரணமாக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பட்டம் படித்தவர்களை கேவலப்படுத்துவதாக நாங்கள் எண்ணுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அதனால் பல கல்லூரி தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு அதிகம் பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த